அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினத்தின் அணு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகந்தண்டில் அணுவாக இருந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 6557 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியிலே அறிவியல் உண்மைகளை ஆழமாக எடுத்துரைக்கிறது. பல நூறு ஆண்டுகள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கண்டறிந்த ஒரு உண்மையை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எவ்வித விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் அந்த உண்மையை எடுத்துரைத்தார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை அவர்களாக கூறியிருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அவர்கள் அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியைத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளில் இவ்வுலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகந்தண்டிலிருந்து, அதாவது ஆதம் நபி அவர்களுடைய அணுவிலே இருந்து பிறந்தவர்கள் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. உலக மக்கள் அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பதை வேதமறை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 சூரத்து நிசா வசனம் 1 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து தோன்றிய வாரிசுகள் மூலமாகத்தான் இவ்வுலகில் அனைத்து மனிதர்களும் உருவாகியிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது. ஒரு மனிதரில் இருந்துதான் இவ்வுலகில் அனைத்து மனிதர்களும் தோன்றியுள்ளார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் தெளிவுபடுத்துகிறது. இது எப்படி என்பதை நவீன விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகின்ற விஷயங்களை ஆராய முற்படுகின்ற போது உயிரினங்கள் அனைத்தும் செல் எனும் நுண்ணிய பகுதியால் உள்ளடக்கப்பட்டவையாகும். மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், தாவரங்கள் அனைத்துமே செல்லின் தொகுப்பே என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் உயிரினத்தின் துவக்கமே செல் தான். முக்கியமாக செல் சுவர், அதனை அடுத்து திரவ வடிவிலான சைட்டோபிளாசம், அதில் மிதக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, அதனுடைய மையத்தில் உட்கருவாக திகழும் நியூக்ளியஸ் ஆகிய பகுதிகளை முக்கிய அங்கங்களாக கொண்டதுதான் ஒரு செல். மைட்டோகாண்ட்ரியாவினுடைய பணிகளில் ஒன்று செல் சுவாசிப்பதற்கு துணை புரிவதாகும். ஒவ்வொரு செல்லினுள்ளும் 46 குரோமோசோம்கள் உள்ளன. இந்த குரோமோசோமத்திற்குள் தான் மனிதனுடைய வம்ச பரம்பரை செய்திகள் உள்ளடக்கிய வலை போன்ற நுண்ணிய துணுக்குகளாக நியூக்ளிக் அமிலங்கள் என்று ஒன்றிருக்கிறது. அதனை சுருக்கமாக DNA என்று அறியப்படுவது ஒன்று. இது முதலில் 1953ஆம் ஆண்டுதான் பிரிட்டனில் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடத்திலே 2 உயிரியல் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த DNA ஆய்வில் பல அறிஞர்கள் ஈடுபட்ட போது வியக்கத்தக்க பல கோடி அரிய செய்திகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் அறிந்து கொள்ள முடிந்தது. வம்ச பரம்பரை செய்திகள், பின்வருகின்ற வாரிசுகள் பற்றி உண்டான செய்திகள், ஒரு மனிதனை வேறுபடுத்தி அடையாளப்படுத்துகின்ற செய்திகள் என வேறுபட்ட பல செய்திகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதனுடைய செல்லில் இருக்கக்கூடிய DNAவில் தான் வம்ச பரம்பரை செய்திகள்,
பின்வருகின்ற வாரிசுகள் பற்றி உண்டான செய்திகள், ஒரு மனிதனை வேறுபடுத்தி அடையாளப்படுத்துகின்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய டிஎன்ஏவில் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற அனைத்து வம்ச பரம்பரை செய்திகளும் அடங்கியுள்ளன. அதிலே இருந்துதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த செய்திகள் பரவியுள்ளன. எனவே உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே இருந்து வெளிப்பட்ட உயிர் துளியின் அணுவிலே இருந்து உருவானவர்கள் என்கின்ற செய்தியையும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.